அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த மாணவர்களே, நாம் இன்று தரம் 10க்குரிய விஞ்ஞான பாடம் முதலாவது அலகை பார்க்க இருக்கிறோம். தரம் 10, 11 என்று சொல்கின்ற போது பிள்ளைகள் காப்போத்த சாதாரண தரம் ஜிசி ஓலெவல் பரீட்சைக்கு தரம் 10, 11 ரெண்டு சிலபஸும் ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 10ஆம் ஆண்டுக்கு புதுசாக வார பிள்ளைகள் ஓலெவல் சோதனைக்குரிய பாடப்பரப்புல உங்களுக்கு 50% பாடப்பரப்பு தரம் 10 தான் இருக்குது. அட்வான்ஸ் லெவலில் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் என்று ரெண்டு இருக்கிற மாதிரி ஓ லெவலில் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் என்றது ரெண்டும் தான் பிள்ளைகள் இந்த 10, 11. அப்போ 10ஆம் ஆண்டு பாடப்பரப்புகளை நல்லபடியாக படித்து விளங்கிக் கொள்கிறன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த வகையில் விஞ்ஞான பாடத்தை நாங்கள் ஸ்மார்ட் போர்டுன்ற உதவியோட மிகச்சிறப்பான முறையில் விளங்கி படிக்க இருக்கிறோம். அதில் முதலாவது யூனிட் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரீ வீடியோவாக உங்களுக்கு கிடைக்கும். யூடியூப்லேயோ மொபைல் ஆப்புக்குள்ளேயோ இந்த முதலாவது யூனிட்டை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக படிக்கலாம். ரெண்டாவது யூனிட்லேருந்து நீங்கள் பேமெண்ட்ஸ் கட்டணம் செலுத்தி படிக்கணும். எங்களோட இந்த ஹோம் ஸ்கூல் அல் இஹ்லாஸ் ஹோம் ஸ்கூலை பொறுத்தவரையில் உங்களுக்கு சயின்ஸ் உட்பட சகல பாடங்களையும் படிக்கிறதுக்கு 4 விதமான அடிப்படையான விஷயங்களை நாங்கள் வச்சுருக்கிறோம். அதில் ஒன்று பாட விளக்க வீடியோ. புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் வரிக்கு வரி சொல்லுக்கு சொல் விளக்கம் தந்து படிப்பிக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது அதுக்குரிய அசைன்மெண்ட் டியூட் உங்களுக்கு கிடைக்கும். அந்த டியூடை நீங்கள் ஃபில் பண்ணணும். இப்போ இந்த பாடத்தை படிக்கிற நேரத்தில் நீங்கள் கீழே பார்த்தீங்க சொன்னால் அசைன்மெண்ட் அப்படின்னு ஒன்று காட்டியிருப்பாங்க. அதை நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டியூட் ஒன்று டவுன்லோட் ஆகி வரும். அதை நீங்கள் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். அந்த கேள்விகளை பார்த்து எழுதி உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி அந்த செட்டப்பை வச்சுக்கணும். அதை கையில் வச்சுக்கொண்டு தான் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து படிக்கணும். அந்த டியூடை நீங்கள் செஞ்சு அதை எங்களுக்கு சப்மிட் பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்குரிய ஆன்சர்ஸ் என்னன்றதை அதுக்குரிய கரெக்ஷன் என்னன்றதை அந்த ஆசிரியர்கள் உங்களுக்கு அதை வழங்கி வைப்பாங்க. முதலாவது இந்த பாடத்துக்கான விளக்க வீடியோக்களை பார்த்து படிக்க போகிறீங்க. ரெண்டாவது அதுக்குரிய அசைன்மெண்ட் டியூடை செய்ய போகிறீங்க. மூன்றாவது இந்த யூனிட்டுக்கு தேவையான சகல யூடியூப் விளக்க வீடியோக்கள், ரைட், அந்த கிராஃபிக் வீடியோக்கள் இருக்குது, ப்ராக்டிக்கல் வீடியோக்கள் இருக்குது. இந்த மாதிரி தேவையான அனைத்து விளக்க வீடியோக்களையும் இந்த யூனிட்டுக்குரிய இந்த லெசன்ஸுக்குரிய விளக்க வீடியோக்களாக நீங்கள் கீழே ஒன்றா நாங்கள் உங்களுக்கு தந்திருப்போம். அந்த வீடியோஸை பார்வையிடலாம். மூணாவது. நாலாவது ஒவ்வொரு பாடப்பரப்புக்கும் பிள்ளைகள் அந்த பாடப்பரப்பில் வரக்கூடிய எல்லா செக்ஷனையும் எல்லா விடயங்களையும் பாட விடயங்களையும் உள்ளடக்கக்கூடிய மாதிரி உங்களுக்கு ஆன்லைன் ப்ராக்டிஸ் வந்து தயாராகும். அந்த ஆன்லைன் ப்ராக்டிஸுக்குள்ளே அலகு ரீதியான தவணை ரீதியான மொத்த மாதிரி வினாத்தாள்கள் அது மாதிரி பாஸ் பேப்பர் கேள்விகள் உள்ளடங்களாக அந்த ஆன்லைன் ப்ராக்டிஸ் எங்களோட மொபைல் ஆப் இந்த ஹோம் ஸ்கூலோட பெஸ்ட் என்னென்னு கேட்டால் இந்த ஆன்லைன் ப்ராக்டிஸ் நீங்களாகவே செல்ஃபாக லேர்ன் பண்ணக்கூடிய வகையில் அந்த ஆன்லைன் ப்ராக்டிஸ் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். இந்த 4 விஷயங்களையும் பார்த்து தான் நீங்கள் எங்களோட இந்த ஹோம் ஸ்கூலில் படிக்க போகிறீங்க. ஒன்று பாட விளக்க வீடியோ உங்களுக்கு கிடைக்க போகுது. ரெண்டாவது அதுக்குரிய அசைன்மெண்ட் கிடைக்க போகுது. மூன்றாவது மேலதிக யூடியூப் விளக்க வீடியோக்களை உங்களுக்கு கிடைக்க போகுது. நாலாவது நீங்கள் செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஆன்லைன் ப்ராக்டிஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த 4 விஷயத்தையும் நீங்கள் சரியான முறையில் செய்வீங்களாக இருந்தால் பிள்ளைகள் பார்த்து படிப்பீங்களாக இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சயின்ஸ் பாடத்துலேயும் தான் ஏனைய பாடங்கள்லேயும் தான் நீங்கள் எந்த மட்டத்தில் இருந்தாலும் நீங்கள் AA+என்ற மட்டத்துக்கு உங்களால் வந்து சேர முடியும். எனவே அந்த அடிப்படையில் தான் GCOL எக்ஸாம் எழுத இருக்கிற தரம் 10, 11 மாணவர்களுக்கான இந்த பாடப்பரப்புகளை நாங்கள் உங்களுக்கு மிக தெளிவான முறையில் வழங்க இருக்கிறோம். ரைட், இப்போ நாங்கள் பாடத்துக்கு போகும்பிள்ளைகள் முதலாவது பாடம் எங்கட உயிரின ரசாயன அடிப்படை அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். தரம் 10ல் உயிரியல் இல்லையா, அவங்களுக்கு தெரியும். 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு விஞ்ஞான பாடத்தை 3 பிரிவுகளாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று உயிரியல்,
அடுத்தது பௌதிகவியல், அடுத்தது ரசாயனவியல்னு சொல்லி அந்தந்த செக்ஷனுக்குள்ளே தான் உங்களுக்கு வரும். நீங்கள் இது அட்வான்ஸ்டில் போனீங்கண்டா, ஏஎல் சயின்ஸுக்கு போனீங்கண்டா, பயோ செக்ஷனுக்கு நீங்கள் போனீங்கன்னா அதில் உயிரியல் ஒரு பாடமாக, ஃபிசிக்ஸ் ஒரு பாடமாக, என்ன உயிரியல் பயாலஜி ஒரு பாடமாக, ஃபிசிக்ஸ் பௌதிகவியல் ஒரு பாடமாக, ரசாயனவியல் கெமிஸ்ட்ரி ஒரு பாடமாக உங்களுக்கு அந்த 3 முக்கியமான பாடங்கள்ற பேசிக்கத்தான் இங்கே உங்களுக்கு போட்டிருக்காங்க. அப்போ முதலாவது நாங்கள் தொடங்குகிறோம் உயிரியல் செக்ஷனுக்குள்ள வாரம். அதில் தான் பிள்ளைகள் உயிரின ரசாயன அடிப்படை அப்படின்னு சொல்லி இந்த அலகு உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. நாங்கள் இதுக்கு கொஞ்சம் சில விஷயங்களுக்கு, மேலதிகமான விஷயங்களுக்கு நாங்கள் போயிட்டு வருவோம் பிள்ளைகள். ரைட், கவனிங்க. இப்போ உயிரங்கி அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னன்னு நாங்கள் படிச்சிருக்கோமா இல்லையா? பழைய பாடங்களை கொஞ்சம் படித்ததில் மீட்டி கொண்டு வருவோம். உயிரங்கி அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம 6ஆம் ஆண்டில் தொடங்கியிருக்கிறோம் இந்த விஷயங்கள். என்ன உயிரங்கி என்று சொல்லி சொல்கிறது, உயிருள்ள அங்கிகள் காட்டக்கூடிய அந்த பொதுவான சிறப்பியல்புகள் சிலது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வளர்ச்சி, சுவாசம், போசனை, இனப்பெருக்கம், அசைவு அல்லது இடம்பெயர்வு, அது மாதிரி கழிவகற்றல், உறுத்துணர்ச்சி, இப்படியான உயிரங்கிகள் காட்டக்கூடிய இயல்புகள் இருக்கு பிள்ளை. இந்த உயிரங்கிகள் காட்டக்கூடிய பொது இயல்புகளை, இந்த உயிர் சிறப்பியல்புகளை யார் காட்டுறாங்களோ அவங்கள நம்ம உயிரங்கின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த உயிரங்கியில் பேசிக்காக நாங்கள் அடிப்படையாக ஒரு 3 பிரிவுகளாக பிரித்தோம். சின்ன வகுப்பில் படிச்சிருப்பீங்க நீங்கள் இல்லையா? உயிரங்கியில் நம்ம அடிப்படையாக 3 பிரிவுகளாக பிரிச்சிருப்போம். ஒன்று என்ன சொல்லுவோம்? தாவரம்னு சொல்லியிருப்போம் இல்லையா? 2வது விலங்குன்னு சொல்லியிருப்போம். 3வது நுண்ணங்கி அப்படின்னு சொல்லுவோம். தாவரம், விலங்கு, நுண்ணங்கின்னு சொல்லி உயிரங்கிகளை 3 அடிப்படை பிரிவுகளாக பிரிச்சிருப்போம். அதுக்கு பின்னாடி இது 5 ராச்சியங்களுக்குள்ளே உள்ளடக்கிற நேரத்தில் ஒன்று தாவர ராச்சியம், அடுத்தது விலங்கு ராச்சியம், நுண்ணங்கிகளுக்குள்ள 3 ராச்சியங்கள் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அது மாதிரி இதை பேருராட்சியம்ன்ற ஒரு பாகுபாடு இருக்குது. அதுக்குள்ளே வர நேரத்தில் 3 பேருராட்சிய பாகுபாடு வரும் இல்லையா? அப்போ அந்த அங்கிகளை வகைப்படுத்துறது அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அமையும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த உயிரங்கின்னு சொல்லி நம்ம சொல்கிறது, இந்த உயிரங்கின்னு சொல்கிறது அடிப்படையான உயிர் சிறப்பியல்புகளை காட்டக்கூடிய ஆக்களைத்தான் நம்ம உயிரங்கின்னு சொல்கிறோம். இந்த உயிரங்கின்ற உடலில் காணப்படக்கூடிய பதார்த்தங்களை நம்ம உயிர் சடப்பொருள் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு தெரியும் சடப்பொருள் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்க. சடப்பொருள் இல்லையா? சடப்பொருள்னா என்ன? இந்த பிரபஞ்சத்தில் உள்ளதை நம்ம 2ஆக பிரிப்போமே. ஒன்று சக்தி, அடுத்தது சடப்பொருள்னு சொல்லி. சக்தினா திணிவும் கனவளவும் இல்லாதது, சடப்பொருள்னா திணிவும் கனவளவும் உள்ளது இல்லையா? திணிவும் கனவளவும் கொண்ட அந்த பொருட்களை நம்ம சடப்பொருட்கள் சொல்லுவோம். திண்மம், திரவம், வாயு என்ற 3 பௌதிக நிலைகளில் காணப்படக்கூடிய சடப்பொருள். இந்த சடப்பொருள் உயிரங்கின்ற உடம்பில் காணப்பட்டால் அதுக்கு பேர் உயிர் சடப்பொருள். உயிரங்கின்ற உடலில் காணப்படக்கூடிய சடப்பொருளுக்கு பேர் உயிர் சடப்பொருள்னு சொல்லுவோம். இப்போ மனுஷன் உடம்பு, நம்ம மனிதன் எடுத்துக்கொண்டால் மனிதன் உடலில் இருக்கக்கூடிய இந்த தோல், தசை, எலும்பு இதெல்லாம் சடப்பொருட்கள் தான். இதெல்லாம் சடப்பொருள், திணிவு கனவளவு கொண்ட சடப்பொருள். அது ஒரு அங்கின்ற உடம்புல இருக்கிறதால அதுக்கு பேர் உயிர் சடப்பொருள்னு பேர். அதுக்கு பேர் உயிர் சடப்பொருள். அப்போ இந்த உயிர் சடப்பொருட்களை, உயிரங்கின்ற உடலை ஆக்கியிருக்கக்கூடிய இந்த உயிர் சடப்பொருட்களை ஆக்கியுள்ள கூறுகள் என்ன? இந்த உயிர் சடப்பொருள் என்னத்தால் ஆக்கப்பட்டிருக்குது? அங்கே உள்ள மூலகங்கள் என்ன? அங்கே உள்ள சேர்வைகள் என்ன? அப்படின்றத பற்றி படிக்கிற அதுதான் பிள்ளைகள் நம்ம இங்கே சொல்கிறோம் உயிரின ரசாயனம் சொல்கிறோம். உயிரின ரசாயனம் இல்லையா? உயிரின ரசாயனம் சொல்கிறோம். ரசாயனம் அதனுடைய அடிப்படையை பற்றி தான் நாங்கள் பார்க்குறோம். அதை உயிரின ரசாயன அடிப்படை. இப்போ பாடத்தின தலைப்பு வழங்கிச்சாப்புல உங்களுக்கு உயிரங்கின்ற உடம்புல காணப்படக்கூடிய அந்த சடப்பொருட்கள், ரைட்? உயிரங்கின்ற உடலில் காணப்படக்கூடிய இந்த சடப்பொருட்கள், உயிரின உடம்பு என்னத்தால் ஆக்கப்பட்டிருக்குது, என்ன மூலகம், என்ன சேர்வை, அதுண்ட இயல்பு என்ன, அதுண்ட சிறப்பியல்பு என்ன, அதுண்ட தன்மைகள் என்ன என்று படிக்கிறது தான் எங்களுடைய இந்த பாடம் உயிரின
ரசாயன அடிப்படை என்ற பாடம். இப்போ உங்களுக்கு தலைப்பை பற்றி நீங்கள் விளங்கியிருப்பீங்க பிள்ளைகள். இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போவோம். நான் இதில் ஒன்றொன்றா உங்களுக்கு வாசி விளங்கப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னேன். நான் பிள்ளைகள் புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு சொல்லையும், ஒவ்வொரு வசனத்தையும் வரிக்கு வரி வாசி நான் உங்களுக்கு விளக்கம் தருவேன் இன்ஷா அல்லாஹ். இந்த பாடம் உங்களுக்கு முன்னெப்போதும் இல்லாத ஒரு புதிய அனுபவத்தை உங்களுக்கு இந்த பாடம் உங்களுக்கு பெற்றுத்தரும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். அங்கிகளின் உடல் பல்வேறு ரசாயன சேர்வுகளை கொண்டுள்ளது. பல்வேறு மூலகங்கள் வேறுபட்ட முறைகளில் பிணைப்படைந்து இந்த சேர்வைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படி தானே பிள்ளைகள்? அங்கே இந்த உடம்புல பல்வேறு ரசாயன சேர்வைகள் இருக்குது. அந்த சேர்வையில் எப்படி உருவாயிருக்குது? மூலகங்கள் சேர்ந்து சேர்ந்து வேறுபட்ட முறைகளில், எண்ணிக்கையில், விகிதங்களில் சேர்ந்து சேர்வு உருவாயிருக்குது. ரைட். இயற்கையில் காணப்படும் 92 வகையான மூலகங்கள். சில இடங்களில் 92 இடுவாங்க, சில இடங்களில் 100ன்னு சொல்லுவாங்க. அதில் நம்பர்ஸில் நாங்கள் பெருசாலாட்டிக்குள்ள தேவையில்லை, 100. சில இடங்களில் ஸ்கூல் புத்தகத்திலேயே சில புத்தகங்களில் 110 மூலகம்னு போட்டிருப்பாங்க. அப்போ சுமார் 100 மூலகம் அப்படின்னு நம்ம வச்சுக்கோன்னா போதும். இந்த 100 மூலகங்களில் அல்லது 92 மூலகங்களில் அங்கீண்ட உடலில் எத்தனை மூலகங்கள் காணப்படுதான் பிள்ளைகள் சொல்லுங்கள் பார்ப்போம். அங்கீண்ட உடலில் காணப்படக்கூடிய மூலகங்கள் எத்தனையாம்? 25 மூலகங்கள் இருக்குதாம் பிள்ளைகள். அங்கீண்ட உடலில் காணப்படக்கூடிய மூலகங்கள் என்ன பாருங்கள், 25 மூலகங்கள் அங்கீண்ட உடலில் பிரதானமாக காணப்படுதா. இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும் பிள்ளைகள். அங்கீண்ட உடலில் காணப்படக்கூடிய மூலகங்கள் எத்தனை? 25 மூலகங்கள் அங்கீண்ட உடலில் காணப்படுகிறது. ரைட். இவை உடலில் பல்வேறு இடங்களில் வெவ்வேறு வடிவங்களில் இந்த மூலகங்கள் காணப்படுகிறது. அப்போ இந்த 25 வகையான மூலகங்களில், இந்த 25 வகையான மூலகங்களில் பிரதானமாக சில மூலகங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரதானமான சில மூலகங்கள் காணப்படுது பாருங்கள். அதை சொல்கிறாங்க கார்பன், ஹைட்ரசன், ஒட்சிசன், நைட்ரசன். இந்த 4 மூலகங்களும் பிரதானமான மூலகங்கள். இதை நல்லா நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும் பிள்ளைகள். உயிரங்கின்ற உடலில் எவ்வளோ மூலகங்கள் காணப்படுது? 25 மூலகம். மொத்தமாக 100, 110 மூலகங்கள் இருக்குது. அதில் மனுஷன் மட்டும் இல்லை, பொதுவாக அனைத்து உயிரங்கின்ற உடம்பை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா அதில் 25 வகையான மூலகங்கள் இருக்குது. அந்த 25 வகையான மூலகங்களில் பிரதானமான மூலகங்கள் 4. இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது கேள்விக்கு வரும், இது கேள்விகளுக்கு வரும். அந்த பிரதானமான 4 மூலகங்களும் என்னென்ன? கார்பன், ஹைட்ரசன், ஒட்சிசன், நைட்ரசன். இதை நம்ம சுருக்கமாக சொன்னோம்னா எப்படி பிள்ளைகள் வரும்? கார்பனுக்கு குறியீடு என்ன? சி. ஹைட்ரசனுக்கு குறியீடு என்ன? ஹெச். ஒட்சிசனுக்கு குறியீடு என்ன? ஓ. நைட்ரசனுக்கு குறியீடு என்ன? என். அப்போ குறியீட்டில் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ளும் CHON. எல்லாம் சேர்த்து சொன்னால் சோன்னு வரும். எப்படி உள்ள சோன். அப்போ அங்கீண்ட உடலில் காணப்படக்கூடிய மிக பிரதானமான மூலகங்கள் 4. அதை நம்ம சுருக்கமாக சோன்னு சொல்கிறோம். CHON. கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் அங்கீண்ட உடலில் காணப்படக்கூடிய பிரதானமான மூலகங்கள். அதுக்கு மேலதிகமாக என்ன மூலகங்கள் இருக்குதான் பாருங்க. அதுக்கு மேலதிகமாக காணப்படக்கூடிய மூலகங்கள் எங்கே தொடங்குது? இந்த பாருங்க, கந்தகம். கந்தகம், பொசுபரசு, சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், இரும்பு, குளோரின் இன்னும் இருக்குது. ரைட். அயடின். ரைட். இந்த மூலகங்கள் பிரதான மூலகங்களுக்கு அடுத்தபடியாக சிறிதளவு காணப்படக்கூடிய மூலகங்கள். இந்த பிரதான மூலகங்கள் எவ்வளவு காணப்படுது? சிறிதளவு காணப்படுற மூலகங்கள் அதோட பெர்சன்டேஜ் என்ன? அதைத்தான் பிள்ளைகள் உங்களுக்கு அடுத்த செக்ஷனில் கிளியர் பண்ணுறாங்க. பாருங்க பிள்ளைகள், ஒரு தெளிவான ஒரு விளக்க படம் ஒன்று உங்களுக்கு தந்திருக்காங்க. இந்த படத்தை நீங்கள் நல்லா அவதானிங்க. இது ஒரு கிராஃப் ஒன்று இல்லையா? ஒரு வரைஃபொண்டாக உங்களுக்கு காட்டிருக்காங்க, வட்ட வரைஃபாக. அங்கே இந்த உடலில் காணப்படக்கூடிய மூலகங்கள், அந்த 25 மூலகங்களையும் நம்ம திணிவு பிரகாரம், திணிவுப்படி 100% எடுத்தோம்டா, திணிவுக்கு ஏற்ப பிள்ளலாம், திணிவுக்கு ஏற்ப. அப்படின்னா என்ன திணிவுக்கு ஏற்பண்டா? பாரம். திணிவுண்டா பாரம் தானே. இப்போ ஒரு மனுஷன் எடுத்துக்கொள்ளுமே. ஒரு மனுஷன் 100 கிலோகிராம் இருக்கிறார். ஒரு ஆள் 100 கிலோகிராம் இருக்கார்.
அந்த 100 கிலோகிராம் திணிவு கொண்ட அவர உடல்ல காணப்படக்கூடிய சதவீதம் தான் இங்கே பெர்சன்டேஜில் தந்திருக்காங்க. அப்படின்னா 100க்கு 65% ஆக்சிஜன் இருக்குண்டா 100 கிலோகிராம் உள்ள ஒருவர உடம்புல ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குன்னு நிறுத்து பார்த்தீங்கன்னா அது 65 கிலோகிராமாக இருக்குமா. இதுதான் திணிவு சதவீதம் சொல்கிறாங்க. அந்த திணிவு 100% மிக அதிகமாக காணப்படக்கூடிய மூலகம் எதுவும் பிள்ளைகள்? ஆக்சிஜனா. இந்த பாருங்க 100க்கு 65% அங்கிகள்ற உடலில் ஆக்சிஜன் காணப்படுதான். அதை நம்ம பிரதானமாக மனுஷன் எடுக்கிறோம். மனுஷன் உடலில் 100க்கு 65% ஆக்சிஜன் இருக்குது. 2வது இடத்துல காணப்படக்கூடிய தான் கார்பன். கார்பன் 18% இருக்குது. ரைட், 18% இருக்குது. 3வதாக காணப்படுறால் ஐதரசன் 10%, நைதரசன் 3%. இதான் இந்த பிரதானமான 4 மூலகங்களும். பாருங்க, ஆக்சிஜன் 65% இருக்குது. 65 100 கிலோன்னா 65 கிலோ. அது மாதிரி கார்பன் 100 கிலோன்னா 18 கிலோ. ரைட், திணிவுப்படி 18% இருக்குது. அது மாதிரி ஹைட்ரஜன் 10% இருக்குது. நைட்ரஜன் 3% இருக்குது. இந்த 3ஐயும் நீங்கள் கூட்டினீங்கன்னா பிள்ளைகள், இந்த 3ம் அங்கே இந்த உடலில், அதாவது மனுஷன் உடலில் இந்த 3 4 இந்த 4 மூலகங்களும் மனுஷன் உடம்புல எந்த அளவுக்கு இருக்குண்டா 96% இருக்குது பிள்ளை. பாருங்க, 96%. அப்படின்னா ஒரு ஆள் 100 கிலோகிராம், ஒருத்தர உடம்புற வெயிட் 100 கிலோகிராம்ண்டா, பாரம் 100 கிலோகிராம்ண்டா, அவர் உடம்புல 96 கிலோகிராம். பாருங்க எவ்வளோ அதிகமானதான். 96 கிலோகிராமுக்கு ஆக்சிஜனும் கார்பனும் ஐதரசனும் நைதரசன் தான் இருக்குது. அப்போ 25 மூலகங்களில் இந்த 4 மூலகம் போனால் மிச்சம் எத்தனை பிள்ளைகள்? 21 மூலகம். அந்த 21 மூலகமும் எத்தனை வீதம் இருக்குண்டா? வெறும் 4 வீதம் தான் இருக்குது. 21 மூலகங்களும் 4 வீதம் தான் இருக்குது. இதனால தான் நம்ம இந்த 4 மூலகங்களையும் பிரதானமான மூலகம் சொல்கிறோம். என்னது பிரதானமான மூலகம்? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன். பாடமாக்கச்சில் அப்படி பாடமாக்குங்க. ஆனால் மனித உடலில் அதிகமான அளவில் திணிவுப்படி அதிக அளவில் காணப்படக்கூடிய மூலகம் எதுன்னு கேட்டால் ஆக்சிஜன் சொல்லணும். ரைட், இப்போ இதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம். இப்போ அடுத்த இந்த சேர்வைகளில் உள்ள விஷயத்தை நம்ம பார்க்க முன்னாடி பிள்ளைகள், இப்போ உங்களுக்கு ஒரு டியூட் ஒன்று டவுன்லோட் பண்ணி நீங்கள் எடுங்கன்னு சொன்னால் தானே, அந்த டியூடு வந்து உங்களோட கையில் இப்போ இருக்குதா பிள்ளைகள்? இந்த டியூட் ஒன்று உங்களோட கையில் இருந்தால் இந்த மாதிரி ஒரு டியூட் ஒன்று உங்களோட இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணி எடுத்து கையில் வச்சுருந்தீங்கன்னா இதான் அந்த டியூட். இப்போ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த டியூட் உங்களை கையில் இருந்தால் பிள்ளைகள் நீங்கள் இதை ஃபில் பண்ணி கொண்டே வரணும். அதான் பிள்ளைகள் பெஸ்ட் படிப்பு. நாங்கள் எங்களோட பிள்ளைகள் எதுக்கு வழிபடுத்துகிறோம்னு சொல்லி சொன்னால், அல்-இஹ்லாஸ் ஹோம் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் அவங்க தெரிவு செய்கிற துறையில் அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். ரைட், ஒரு ஆள் மெடிசினை செலக்ட் பண்ணால் அட்வான்ஸில் உள்ள சயின்ஸுக்கு போயிட்டு அவர் டாக்டர் ஆகணும்னு சொல்லி சொன்னால், மெடிசினுக்குள்ள MBBSங்கிறது இருக்குது தானே, அது வந்து முதல் ஸ்டெப் பிள்ளைகள், ஆரம்ப படி அது. ஆனால் நாங்கள் எங்கள்கிட்ட வர பிள்ளைகள் எப்படி ட்ரெயின் பண்ண யோசிக்கிறோம்னா, அந்த பிள்ளை MBBS என்ற நிலையில் இருந்துடக்கூடாது. மெடிசினுக்குள்ள டாப் என்ன இருக்குது, எக்ஸ்பர்ட் ஆகணும். அந்த துறை சார்ந்த வல்லுநராக அந்த பிள்ளை வரணும். மெடிசின்டா அது மாதிரி இன்ஜினியரிங் போச்சுண்டா அதுக்குள்ள டாப் என்னது, எக்ஸ்பர்ட் என்னது, அந்த இடத்துக்கு அந்த பிள்ளை வரணும். அங்கே போய் நிற்கணும் அந்த பிள்ளை. அல்லது உதாரணத்துக்கு இப்போ வச்சுக்கணும், அந்த பிள்ளை பிஸ்னஸ், ஒரு ஆள் வந்து ஒரு பொடியன் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு யோசிக்கிறான், பொருளாதாரத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான். அப்படின்னா பிள்ளை அவன் போடுற ட்ரெஸ்ஸுற கலருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு அவன் சம்பாதிக்கணும். ரைட், சாதாரண ஒரு வீடு ஒன்றை கட்டியாச்சு, ஒரு வாகனத்தை வாங்கியாச்சு, லைஃப்பில் இப்படி இல்லை. அவங்க எங்கே வரணும் கேட்டா பிஸ்னஸ்னால் அப்படி பிஸ்னஸ் பண்ணணும். இன்றைக்கி உலகத்தில் இந்த இணையதளம் ஆன்லைன் வந்த பின்னாடி உலகம் ஒரு கிராமம் ஆகிட்டு, ஒரு குக்கிராமம். நீங்கள் உங்களோட வீட்டில் இருந்து கொண்டே ஒரு மொபைல் ஃபோன் உங்களோட கையில் இருந்தால் போதும், மொத்த உலகம் உங்களோட கையில், மொத்த உலகத்தையும் சுற்றி வரலாம் நீங்கள். ரைட், அதால் நல்ல வழிக்கு வர பிள்ளை நல்ல வழிக்கு வருது, கெட்டு போகிற பிள்ளை கெட்டு போயிடுது. ரைட், அப்படி கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி தான் நாங்கள் இந்த ஆன்லைனை பிள்ளைகள் சரியான முறையில் பயன்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த மொபைல் ஆப்பை தந்திருக்கோம்.
உங்களுக்கு அதுக்குள்ள தேவையான பிள்ளைகளுக்கு தேவையான சகலதையும் அந்த ஆப்புகளால் கொண்டு தருவோம். ரைட், சகலதையும் கொண்டு தருவோம். தேவையில்லாத எந்த பக்கமும் நீங்கள் போக இயலாது. அதுக்குரிய பவுண்ட்ரியை நாங்கள் போட்டு தேவையான சகலதை இந்த ஆப்புகளால் உங்களுக்கு தருவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ நல்லா விளையும் கொடுங்க பிள்ளைகள், எங்கள்ட பிள்ளைகள், எங்கள்கிட்ட படிக்கிற பிள்ளைகள் அல் இக்லாஸ் ஹோம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கணும்னு கேட்டால் அவங்களோட லட்சியங்கள் அவங்க டாப்பில் வைக்கணும். லட்சியத்தை இமயமாக்கு அப்படின்வாங்க. ஒரு மலையில் ஏறணும்னு ஆசைப்படுறீங்களா, இமய மலையில் நான் ஏறணும்னு ஆசைப்படுங்க. ஒரு தடவை வந்தால் உங்களுக்கு அது லட்சியம், சில தடவைகள் வந்தால் ஒரு தடவை உங்களுக்கு வந்தால் அது கனவு, சில தடவைகள் வந்தால் அது உங்களுக்கு ஆசை. அதே திரும்ப 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 உங்களோட உள்ளத்தில் வந்தால் பிள்ளைகள் அது உங்களோட லட்சியமாக மாறும். அந்த உயர்ந்த லட்சியங்கள் உங்களை வழி நடத்தும். அந்த உயர்ந்த லட்சியங்கள் உங்களை வழி நடத்தும். உங்களோட உள்ளத்தில் அதற்கான எண்ணங்கள் உருவாகி அந்த எண்ணங்கள் உங்களை வழி நடத்தும். சரிதானே பிள்ளைகள்? அப்போ நீங்கள் இந்த டியூடை இப்போ கையில் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கொண்டீங்கன்னா டியூடை நிரப்பிக்கொண்டே வரணும். அதான் படிக்கிற பிள்ளைக்கு அழகு. சார் தூரத்தில் இருந்தாலும் பார்க்கல தானே என்ன நினைக்கக்கூடாது. ரைட், டியூடை நீங்கள் இப்போ கையில் வச்சுக்கொண்டு அதை அப்படியே எழுதி 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 வந்தீங்கன்னா நாங்கள் இங்கே சொல்கிற அந்த கண்டிஷன்ஸை அல்லது அந்த வழிகாட்டலை நீங்கள் பின்பற்றினீங்கன்னு சொன்னால் நீங்கள் லைஃப்பில் நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போவீங்க இன்ஷா அல்லாஹ். ரைட், அப்போ இந்த டியூடை கூட கையில் இருக்குன்னா இப்போ நீங்கள் என்ன செய்யணும் பிள்ளைகள்? இப்போ இந்த டியூடை நீங்கள் எழுதணும் இல்லையா? ரைட், இப்போ இந்த டியூடுக்குரிய ஆன்சர்ஸை நீங்கள் எப்படி எழுதணுன்றதை நான் உங்களுக்கு ஒரு சாம்பிளு காட்டுறேன் பிள்ளைகள், பாருங்கள். இப்போ உயிரின ரசாயன அடிப்படையால் கொண்டு அங்கிகளின் உடலில் எத்தனை வகையான மூலகங்கள் காணப்படுகின்றன? லேசானங்கள் இல்லையா? அங்கின உடலில் எத்தனை வகையான மூலகங்கள் காணப்படுது? 25 வகையான மூலகங்கள் காணப்படுது. நம்பரில் 25 போட்டால் சரி போதும், ஷார்ட் ஆன்சர். மொத்த மூலகங்கள் தான் அந்த 92ன்னு சொன்னது. அவ்வளோ அங்கீண்ட உடம்புல இல்லையே, அங்கீண்ட உடம்புல இருக்கிற 25 வகையான மூலகங்கள். ரைட், அவற்றில் அதிகளவில் காணப்படும் மூலகங்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? அவை எவை? அதை நாங்கள் அதிகளவில் காணப்படக்கூடிய மூலகங்களை நம்ம என்னன்னு சொல்லலாம் கேட்டால் பிரதான மூலகங்கள் அப்படின்னு சொல்லலாம். அல்லது மாபோசனை மூலகங்கள் என்று சொல்லவும் இயலும் பிள்ளைகள். மாபோசனை மூலகங்கள் அப்படின்னு சொல்லவும் இயலும். அவை எவைன்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் அதுக்குரிய விடையை எழுதணும். குறியீட்டில் கொடுத்தாலும் ஓகே, பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும் குறியீட்டில் கொடுத்தாலும். அல்லது வசனத்தில் சொல்லில் நீங்கள் அதில் பேர் எழுதினாலும் சரி. ரைட், நாங்கள் குறியீட்டில் கொடுப்போம். என்ன அந்த மூலகம் அப்படின்றத குறியீட்டில் கொடுக்க போகிறோம். ரைட், அது என்ன மூலகம்? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன். CHON பிரதான மூலகங்கள். அம்மூலகங்களின் திணிவு சதவீதம் யாது? இப்போ நீங்கள் புத்தகத்தில் படிச்சிங்களே இல்லையா? பாருங்கள், அது ஒன்றொண்டா கேள்வி வந்திருக்கா இல்லையா? இந்த டியூடை நீங்கள் செஞ்சீங்கண்டா இதில் உங்களுக்கு அந்த பாடப்பரப்பில் உள்ள சகல அம்சங்களும் இந்த டியூடுக்குள்ளே இருக்கும். ரைட், அப்போ இந்த டியூடு வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் செஞ்சு எங்களுக்கு சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணிங்கன்னா அதை சார் நாங்கள் பார்த்து உங்களுக்கு அதில் எது பிரச்சனைகள் சிக்கல் இருந்தால் அதை கரெக்ஷன் பண்ணி தருவோம். இப்போ எல்லா கேள்வியும் நான் உங்களுக்கு இப்படி எழுதி காட்ட மாட்டேன். நீங்கள் எப்படி இப்படி எழுதணுன்றதுக்காக வேண்டி ஒரு சாம்பிளுக்கு எழுதி காட்டுறேன். மற்றெல்லாம் நீங்கள் தான் செய்யணும். ரைட், அம்மூலகங்களின் திணிவு சதவீதம் யாது? ரைட், இப்போ இதில் நாங்கள் பார்த்த மூலகங்களில் முதலாவது மூலகம் எது பார்த்தோம்? ஆக்சிஜன் பார்த்தோம். ஆக்சிஜன் எத்தனை சதவீதம் இருந்துச்சு? ஆக்சிஜன் இருந்துச்சு 65% திணிவுப்படி. ரெண்டாவது யார் நாங்கள் பார்த்தோம்? ரெண்டாவது கார்பனை பார்த்தோம். கார்பன் எவ்வளோ இருந்துச்சு? 18% இருந்துச்சு இல்லையா? கார்பன் 18% இருந்துச்சு. மூன்றாவது யாரை பார்த்தோம்? ஹைட்ரஜனை பார்த்தோம். ஹைட்ரஜன் எத்தனை சதவீதம் இருந்துச்சு? 10% இருந்துச்சு இல்லை? அவ்வளோ 10% இருந்துச்சு. அடுத்தது யார் பார்த்தோம்? நைட்ரஜன். நைட்ரஜன் எத்தனை சதவீதம் இருந்துச்சு? 3% காணப்பட்டுச்சு. இதுதான் இந்த மூலகங்களோட திணிவு சதவீதம். ஓகே பிள்ளைகள், அடுத்ததாக நாங்கள் பார்க்குறோம் இவற்றிற்கு மேலதிகமாக காணப்படும் மூலகங்கள் எவை? இதுக்கு மேலதிகமாக காணப்பட்ட மூலகங்கள் என்னென்ன நாங்கள் பார்த்தோம்? ரைட், கந்தகம் இருந்துச்சு இல்லையா? கந்தகம். அது மாதிரி ஃபொஸ்பரஸ் இருந்துச்சு, குளோரின் இருந்துச்சு, அயடின் இருக்குது. குறியீட்டில் எழுதலாம் இல்லை சொல்லல நீங்கள் எழுதலாம். ரைட், இரும்பு இருந்துச்சு, இரும்பு. ரைட், வேறு
நாகம் தேவையான மூலகம். வேற மெக்னீசியம் தேவையான மூலகம். அது மாதிரி சோடியம் தேவையான மூலகம். வேற பொட்டாசியம் தேவையான மூலகம். இப்படி தேவையான மூலகங்களை நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம் இல்லையா பிள்ளைகள்? ரைட். இது நுண்போசனை மூலம் கொஞ்சமாக தேவைப்படுறது. இந்த 21 மூலகங்களின் தேவையானது வெறும் 4%. ரைட். ஓகே. இப்போ அடுத்தது பாருங்கள், சேர்வைகளை எவ்வாறு இரண்டாக வகைப்படுத்தலாம்ன்ற அடுத்த கேள்வி. நம்ம அது இன்னும் படிச்சுக்கொள்ளல. அப்போ நாங்கள் அங்கே புத்தகத்துக்கு ஒருக்கா போயிட்டு வருவோம் பிள்ளைகள். ரைட். புத்தகத்துக்கு ஒருக்கா போயிட்டு வருவோம். ரைட். ஓகே. புத்தகத்துக்கு ஒருக்கா போயிட்டு வருவோம். இப்போ நாங்கள் அடுத்ததாக பார்க்க இருக்கிற விஷயம் பாருங்கள் பிள்ளைகள். இப்போ உயிர் சடப்பொருளுக்கு உள்ளுக்கு இருக்கிற சேர்வையாக இருந்தாலும் சரி, அதாவது உயிரங்கிட்ட உடம்பில் இருக்கிற சேர்வையாக இருந்தாலும் சரி, வெளியால் சூழலில் காணப்படக்கூடிய சேர்வையாக இருந்தாலும் சரி, இந்த சேர்வைகளை பேசிக்காக அடிப்படையாக நாங்கள் 2ஆக வகைப்படுத்துகிறோம். சேர்வைகளை 2ஆக வகைப்படுத்துகிறோம். அது என்ன பிள்ளைகள்? அந்த 2 சேர்வைகிற வகைகளும் சேர்வைகளை 2ஆக பிரிக்கிறோம். அடிப்படையாக 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று சேதன சேர்வைன்னு சொல்கிறோம். 2வது அசேதன சேர்வைன்னு சொல்கிறோம். முன்னுக்கு ஒரு ஆணவ புறம் இல்லையா, எதிர்கருத்து சொல்கிற மாதிரி, நியாயம் அநியாயம்ன்ற மாதிரி. சேதனம் அசேதனம் இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஆர்கானிக் இன்ஆர்கானிக்னு சொல்லுவாங்க. ரைட். அட்வான்ஸ்டு கெமிஸ்ட்ரிக்குள்ளே போனீங்கன்னா இது 2 பெரிய பாடப்பகுதிகள். ரைட். பெரிய பாடப்பரப்புகள் இது 2. ஓகே. இங்கே நம்ம சேர்வைகளை பேசிக்காக 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று சேதன சேர்வை, அடுத்தது அசேதன சேர்வை அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன சேதன சேர்வை அசேதன சேர்வைண்டா? ரைட். அது சம்பந்தமாக நம்ம கொஞ்சம் மேலதிகமான விளக்கம் கொஞ்சம் பார்ப்போம் பிள்ளைகள். ரைட். கவனிங்க. இந்த சேதன சேர்வைண்டா என்ன, அசேதன சேர்வைண்டா என்னன்றதுக்கு நாங்கள் கொஞ்சம் ஒரு மேலதிகமான விளக்கம் கொண்டு பார்த்து கொண்டு வருவோம். கவனிங்க பிள்ளைகள். சேர்வைகளை நாங்கள் எத்தனையாக பிரிக்கிறோம்? சேர்வைகளை எத்தனையாக பிரித்தோம்? 2ஆக. சேர்வைகளை எத்தனையாக பிரிக்கிறோம்? 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று என்ன? சேதன சேர்வை. 2வது என்ன? அசேதன சேர்வை. ஒன்று சேதன சேர்வை, அடுத்தது அசேதன சேர்வை. சேதன சேர்வைன்னா என்ன அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? புத்தகத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறபடி பார்த்தா பிள்ளைகள், கார்பன் மூலகம் இருந்தால், கார்பன் இருந்தால் அது சேதன சேர்வையாம். அசேதன சேர்வைண்டா என்ன? கார்பன் கார்பன் இல்லாவிட்டால் அது அசேதன சேர்வையாம். இது வழங்கிச்சா உங்களுக்கு? ஓகே. கார்பன் இருந்தால் சேதன சேர்வை, கார்பன் இல்லாவிட்டால் அசேதன சேர்வை. இதுதான் பிள்ளைகள் பேசிக்காக சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் கார்பன் இல்லாத மூலகம் எதுவுமே சேதன சேர்வையாக வராது. ஆனால் கார்பன் இருக்கக்கூடிய சில மூலகங்களும் விதிவிலக்காக இந்த அசேதன சேர்வைக்குழுக்கு வருது பிள்ளைகள். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் பார்ப்போம். ஒரு CO2 ஒன்று இருக்குது. CO2 உங்களுக்கு தெரியும், கார்பன் ஈரோட்சைட்டு வாயு. இப்போ இங்கே கார்பன் இருக்குதானே, கார்பன் இருந்தால் சேதன சேர்வை இவரை இதுக்குள்ளே கொண்டு போடலுமா? ஏலாது. கார்பன் இருக்குதான், ஆனால் அவர் சேதனம் இல்லை. அப்போ இவரை கொண்டு போடணும். எங்கே? இங்கே தான் போடணும். CO2 ஒரு அசேதன சேர்வை. அது மாதிரி கார்பன் ஓரோட்சைட்டும் ஒரு அசேதன சேர்வை தான். இன்னும் சில சேர்வைகள் இருக்கு பிள்ளைகள், அதில் கார்பன் இருக்கும், ஆனால் அவங்கள சேதனம்னு சொல்கிறல்ல. உதாரணமாக பாருங்கள், கால்சியம் கால்சியம் கார்பனேட்டு, இதுலேயும் கார்பன் இருக்குதானே, ஆனால் அது சேதன சேர்வை இல்லை. அது மாதிரி சோடியம் Na2CO3, அது மாதிரி NaHCO3,
இதுகளில் கார்பன் இருக்கு பிள்ளைகள். இந்த கார்பனேட்டுகள், கார்பனேட்டு, CO2, CO, CO3, இந்த இப்படி வார இந்த கார்பன் சம்பந்தப்பட்ட இப்படி வாரதுகள் பிள்ளைகள், இது சேதன சேர்வை இல்லை. ரைட், இது அசேதன சேர்வை. இது அசேதன சேர்வை. இப்படியான சில கார்பனை கொண்ட அசேதன சேர்வைகள் சிலது இருக்குது. அதை நீங்கள் தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாமே சேதன சேர்வை. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவோம் CH4. இது என்ன சேர்வைண்டா? சேதன சேர்வை. அப்போ அந்த சேதன சேர்வை என்று சொல்ல சில பிள்ளைகள் கார்பனும் ஹைட்ரஜனும் இருந்துச்சுண்டா, அது ரெண்டு ரொம்ப நெருக்கமான ஆக்கள், கார்பனும் ஹைட்ரஜனும். இந்த கார்பனும் ஹைட்ரஜனும் இருக்கிறத நீங்கள் கண்டிங்களா உங்களுக்கு உறுதியான முடிவுக்கு நீங்கள் வந்துடணும், இது சேதன சேர்வை தான். அதில் உங்களுக்கு டவுட் வர தேவையில்லை. கார்பனோட ஹைட்ரஜனும் இருந்தால் கட்டாயம் அது சேதன சேர்வை தான். சில இடங்களில் பிள்ளைகள் இந்த ஹைட்ரஜன் இல்லாமல் இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக சில இடங்களில் CCl4 அப்படி இருக்கு பிள்ளைகள். ஹைட்ரஜனுக்கு பதிலாக இந்த 7ஆம் கூட்டத்தில் வரக்கூடிய ஆக்கள் இருந்தாலும் அவங்களும் சேதன சேர்வை தான். அதையும் நீங்கள் ஞாபகத்தில் சொல்லணும். CCl4 கார்பன் நாட் குளோரைட்டு, அது ஒரு கரைப்பான் இல்லையா? பின்னுக்கு நாம் படிப்போம், 11ஆம் ஆண்டில் படிப்பீங்க. அப்போ இந்த CCl4 அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு சேதன சேர்வை. அப்போ கார்பனையும் ஹைட்ரஜனையும் கண்டுட்டீங்கண்டா அது ரெண்டும் இருந்தால் அது சேதன சேர்வைன்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக விளையும் கொள்ளையிலும். அதே மாதிரி இந்த ஹைட்ரஜன் இல்லாமல் அந்த இடத்துக்கு 7ஆம் கூட்டத்தில் யாராவது வந்தாங்கன்னா பிள்ளைகள் அதையும் நம்ம சேதன சேர்வைன்னு தான் சொல்லுவோம். ஆனால் அந்த கார்பனோட ஆக்சிஜன் வரக்கூடிய அந்த சில சேர்வைகள் வந்து அது சேதன சேர்வை இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா கார்பனும் இருக்குது, ஹைட்ரஜனும் இருக்குது, ஆனால் அது சேதன சேர்வைன்னு சொல்லிடல. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. Na2CO3, NaHCO3 இதெல்லாம் அசேதன சேர்வைகள். அசேதன சேர்வைகள் விதிவிலக்காக ரெண்டு அப்படி இருக்குது. ரைட். அப்போ இந்த CH4 அது மாதிரி என்ன பிள்ளைகள், இந்த CH4, C2H5OH இருக்குது, எத்தனால், அது மாதிரி C6H12O6 இருக்குது, குளுக்கோஸு, இப்படி வாரதுகள் எல்லாமே பிள்ளைகள் சேதன சேர்வைகள். அப்போ நாங்கள் சொல்கிறோம் கார்பன் இருக்கிறது சேதன சேர்வை என்றதான் எங்களோட வரைவிலக்கணம். ஆனால் கார்பன் இருக்கக்கூடிய சில அசேதன சேர்வைகளும் காணப்படுகிறது என்று சிலதை நாங்கள் விதிவிலக்காக பார்த்துருக்கிறோம். இதுகளை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அது இல்லாத ஏனைய இந்த சேர்வைகள் எல்லாம் சேதன சேர்வைகள். இன்னும் உங்களுக்கு டீப்பாக சொல்கிறதா இருந்தால் கார்பனோட ஹைட்ரஜனை கண்டிங்கண்டா அது சேதன சேர்வை என்ற முடிவுக்கு வந்துடுங்க. ஹைட்ரஜன் இல்லாத சில இடங்களில் 7ஆம் கூட்ட மூலகங்கள் இருந்தாலும் பிள்ளைகள் அதுவும் என்னது சேதன சேர்வை தான். CCl4 கார்பன் நாட் குளோரைட்டு அதுவும் ஒரு சேதன சேர்வை தான். இப்போ உங்களுக்கு இந்த சேதன சேர்வைகள் தொடர்பாக ஒரு முழுமையான விளக்கம் உண்டு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் கவனிப்போம் பிள்ளைகள், சேதன சேர்வை என்றால் என்ன, அசேதன சேர்வை என்றால் என்னன்னு சொல்லி நாங்கள் பார்த்துருக்குறோம். அடுத்ததாக உயிர் சடப்பொருள் ஆக்கப்பட்டுள்ள பிரதானமான சேதன சேர்வைகளை உயிரியல் மூலக்கூறுகள் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். பொதுவாக சேர்வைகளை ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று சேதன சேர்வை, அடுத்தது அசேதன சேர்வை. இது உயிரங்கின்ற உடலுக்குள்ளேயும் சேதன சேர்வை இருக்குது, அசேதன சேர்வையும் இருக்குது. வெளியால் இருக்கிற சடப்பொருட்கள்லையும் சேதன சேர்வையும் இருக்குது, அசேதன சேர்வையும் இருக்குது. உயிரங்கின்ற உடலில் காணப்படக்கூடிய இந்த சேதன சேர்வைகளில் மிக முக்கியமான 4 சேதன சேர்வைகளுக்கு நம்ம என்ன பேர் சொல்கிறோம்னு கேட்டால் உயிரியல் மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மிக முக்கியமான 4 சேதன சேர்வைகளுக்கு நாங்கள் என்ன பேர் சொல்கிறோம் பிள்ளைகள்? உயிரியல் மூலக்கூறுகள் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ரைட். இந்த உயிரியல் மூலக்கூறுகள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த உயிரியல் மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சேர்வைகள் எது எதுன்னு நம்ம பார்த்தோம் என்றால், ஒன்று கார்போஹைட்ரேட், ஒன்று என்ன கார்போஹைட்ரேட், ரெண்டாவது புரதம், மூன்றாவது இலிப்பிட்டு, நாலாவது நியூக்ளிக் அமிலம். இந்த 4ம் சேதன சேர்வையா அசேதன சேர்வையா?
சேதன சேர்வைகள். சேதன சேர்வைகளுக்குள்ளுக்கு இருக்கிற விசேடமான சேதன சேர்வைகள் 4 தான். இந்த 4ம் இதுக்கு நம்ம சொல்கிற பேர் தான் உயிரியல் மூலக்கூறு. அப்போ உயிரியல் மூலக்கூறுகள் எவைன்னு கேட்டால் நம்ம சொல்லணும், கார்போஹைட்ரேட்டு, புரதம், லிப்பிட்டு, நியூக்ளிக் அமிலம். இது அல்லாத சேதன சேர்வையும் அங்கின்ற உடம்புக்குள்ளுக்கு இருக்குதா என்று சொன்னால் இருக்குது. இதனாலும் சேதன சேர்வைகள் தான். இன்னொரு சேதன சேர்வை நாங்கள் சொல்லலாம், விட்டமின்கள். மனிதன் உடம்புக்குள்ளே காணப்படக்கூடிய 5வது சேதன சேர்வை விட்டமின். ஆனால் அந்த விட்டமின்களுக்கு உயிரியல் மூலக்கூறுன்னு சொல்கிறல்ல. இந்த 4 சேதன சேர்வைகளுக்கும் தான் உயிரியல் மூலக்கூறுன்னு சொல்கிறோம். அப்போ உயிரங்கின்ற உடலில் காணப்படக்கூடிய சேதன சேர்வைகள் 5 தருகின்ற ஒரு கேள்வி கேட்டால் இந்த 4ஐயும் கொடுத்து இதோட 5வதா விட்டமினையும் சேர்த்து கொடுக்கணும். அப்போ உயிரங்கின்ற உடலில் காணப்படக்கூடிய உயிரியல் மூலக்கூறுகள் 4 தருகன்னு சொன்னால் இந்த 4ஐயும் கொடுக்கணும். கார்போஹைட்ரேட்டு, புரதம், லிப்பிட்டு, நியூக்ளிக் அமிலம். இது 4 அடிப்படையான உயிரியல் மூலக்கூறுகள். ரைட். இந்த உயிரியல் மூலக்கூறுகள் அப்படின்றத நம்ம பார்த்த பின்னாடி தொடர்ந்து நாங்கள் வாரம் பாருங்கள் பிள்ளைகள். இங்கே உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீர், கனியுப்புக்கள், வாயுக்கள் இந்த 3ம் உயிரங்கின்ற உடலில் காணப்படுகிறது. குறிப்பாக மனுஷன் உடலில் காணப்படுது. நீர், கனியுப்புக்கள், வாயுக்கள் இதுவும் உயிர் சடப்பொருளை ஆக்கியிருக்கிற சேர்வைகள் தான். ஆனால் இந்த நீர், கனியுப்புக்கள், வாயுக்கள்ன்றது சேதன சேர்வை இல்லை, இது அசேதன சேர்வைகள். அப்போ உயிரங்கின்ற உடலில் காணப்படக்கூடிய அசேதன சேர்வைகள் எவைன்னு ஒரு கேள்வி கேட்டால் நீர், கனியுப்புக்கள், வாயுக்கள். நீர், கனியுப்புக்கள், வாயுக்கள் இது 3ம் உயிர் சடப்பொருளில் காணப்படக்கூடிய அசேதன சேர்வைகள். தொடர்ந்து பாருங்கள் பிள்ளைகள். மேலதிக அறிவுக்காகன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சார்ட்டோடு தந்திருக்காங்க. இந்த சார்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா மனிதன் உடலில் காணப்படக்கூடிய பிரதானமான மூலகங்கள் 4ஐயும் அதற்கு மேலதிகமான மூலகங்கள் சிலதையும் இந்த சார்ட்டில் தந்திருக்கிறாங்க. அது அந்த மூலகங்களோட திணிவு நூற்று வீதத்தையும் தந்திருக்கிறாங்க. அந்த மூலகங்கள் உடலில் காணப்படக்கூடிய இடங்களையும் தந்திருக்காங்க. உதாரணமாக நம்ம முதலாவது பார்க்குறோம், அதிகமான அளவுக்கு உயிரங்கின்ற உடலில் காணப்படக்கூடிய திணிவுப்படி அதிகமாக காணப்படக்கூடிய மூலகம் எதுன்னு கேட்டால் ஆக்சிஜன். நாங்கள் பார்த்தோமா இல்லையா பிள்ளைகள்? அதிக திணிவுப்படி எண்ணிக்கை அல்ல, அதிக திணிவுப்படி காணப்படக்கூடிய மூலகம் ஆக்சிஜன். அது 100க்கு 65% இருக்குது. ஆக்சிஜன் உடம்புல எங்கே இருக்குதாம்? அனைத்து விதமான பாய்மங்களையும் இருக்குது. உடலில் காணப்படக்கூடிய பாய்மங்கள், திரவத்தன்மையான அனைத்து பாய்மங்கள்லையும் இந்த ஆக்சிஜன் காணப்படுது. அனைத்து இழையங்களையும் காணப்படுது. குருதி இழையம், தசை இழையம், என்பிழையம், நரம்பிழையம், மேலன் இழையம், தொடுப்பிழையம், என்ன இழையம் சொன்னாலும் அந்த இழையம் எல்லாத்துலேயுமே ஆக்சிஜன் காணப்படுது. அது மாதிரி என்பு, முள்ளுன்னு சொல்கிற முள்ளு, இந்த என்புலையும் ஆக்சிஜன் காணப்படுது. புரதங்களையும் விசேட கூறாக ஆக்சிஜன் காணப்படுது. ரைட். அது மாதிரி பிள்ளைகள் கார்பன் எடுத்துக்கொண்டோம்டா 18% திணிவுப்படி கார்பன் இருக்குது. இந்த கார்பனும் உடல் முழுவதும் காணப்படுது. உடம்புல கார்பன் மூலகம் இல்லாத ஒரு பகுதி இல்லை. அது தலைமுடியாக இருந்தாலும் சரி, நகமாக இருந்தாலும் சரி, தோலாக இருந்தாலும் சரி, ரத்தம் ஓடக்கூடிய இடங்களாக இருந்தாலும் சரி, என்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கார்பன் மொத்த உடல்லையும் கார்பன் காணப்படுது. ஹைட்ரஜன் எடுத்துக்கொண்டீங்கன்னா அது 10%. ஹைட்ரஜனும் ஆக்சிஜன் காணப்படுற எல்லா இடத்துலையும் ஹைட்ரஜனும் இருக்குது. அனைத்து பாய்மங்கள் இருக்குது, இழையங்கள் இருக்குது, என்பு புரதத்தில் இருக்குது. அடுத்ததாக நம்ம நைட்ரஜனை பார்க்குறோம். இந்த நைட்ரஜன் 3% திணிவுப்படி இருக்குது. அது அனைத்து பாய்மங்கள்லையும் இருக்குது, இழையங்களில் காணப்படுது, புரதங்கள்லையும் இருக்குது. அம்பிள்ளால் கல்சியத்தை எடுத்துக்கொண்டா பாருங்கள், கல்சியத்தில் தவிர. அப்போ இந்த பிரதானமான 4 மூலகங்களுக்கு அடுத்தபடியாக என்ன மூலகம் இருக்குதுன்னு பாருங்கள், கல்சியம் காணப்படுது இல்லையா? கல்சியம். என்புல அதிகமாக கல்சியம் இருக்குது. அதனால் என்பு அதிகம் உடலில் இருக்கிற காரணத்தால் இந்த கல்சியம் அதிகமாக எங்களோட உடலில் காணப்படுது. அது 1.5% இருக்குதாம். மூளை, சுவாசப்பை, சிறுநீரகம், ஈரல், இதயம், தைராய்டு, தசை, என்பு இது எல்லாத்துலேயுமே கல்சியம் ஒரு முக்கிய கூறாக காணப்படுது. அது மாதிரி பொஸ்பரஸை பார்த்தீங்கன்னு சொன்னால்
1% phosphorus இருக்குது, அது எண்பில் இருக்குது, சிறுநீர் பையில் இருக்குதாம். பொட்டாசியம் 0.35% அது நொதியங்களில் காணப்படுது. நொதியங்கள் நான் பின்னால் ஒன்றோட பார்ப்போம். இப்போ நம்ம மேலோட்டமாக இங்கே பார்த்து கொண்டு போவோம். கந்தகத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா 0.25% கந்தகம் புரதங்களில் ஒரு விஷேட கூறாக கந்தகம் காணப்படுது. சோடியம் மெக்னீசியம் இது அனைத்து பாய்மங்களையும் காணப்படுது, மூளையில் காணப்படுது. மெக்னீசியம் சுவாசப்பை, சிறுநீரகம், ஈரல் இதில் மெக்னீசியம் இருக்குது. அது மாதிரி குளோரின் இரும்பு அயன், குளோரின் இரும்பு அயன் இது நுண்ணிய அளவில் இந்த 0.05 என்று சொல்லக்கூடிய அளவில் கூட அது இல்லை, அதை விட குறைந்த சதவீதத்தில் நுண்ணிய அளவில் காணப்படுது. ஆனால் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது இல்லை. நுண்ணிய அளவில் காணப்படுதுன்றதுக்காக வேண்டி உடம்புக்கு இரும்பு சத்தில் என்ன நடக்கும்? ஹீமோகுளோபின் குறைஞ்சிரும் இல்லையா? ஷோவை பிடிச்சிரும், குருதி சோன்னு சொல்லுவோம். ஹீமோகுளோபின் குறைஞ்சால் சுவாசம் ஆக்சிஜன் கடத்தப்படுற வீதம் குறைவு, சக்தி உற்பத்தி செய்யப்படுற வீதம் குறைஞ்சி, அப்போ அதால் பாரிய பிரச்சனை அவங்களுக்கு ஏற்படும் இல்லையா? ஆக்டிவ் இல்லாமல் சுறுசுறுப்பு எந்த நேரம் தூங்கி கொண்டு இருக்கிற மாதிரி. அப்போ இந்த இரும்பு சத்து அது கொஞ்சம் தான் உடம்புக்கு தேவை, நுண்ணிய அளவில் தான் தேவை. ஆனால் அது குறைஞ்சிச்சின்னு சொன்னா உடம்புல பாரிய பிரச்சனைகள் ஏற்படும். எனவே இதுதான் பிள்ளைகள் இந்த பிரதானமான மூலகங்களோட மேலதிகமான மூலகங்களையும் உங்களுக்கு சேர்த்து தந்திருக்கிறாங்க. ரைட், இப்போ நாங்கள் உயிரங்கின்ற உடலில் காணப்படக்கூடிய சேர்வைகள் சேதன சேர்வை, அசேதன சேர்வை. சேதன சேர்வைகள் 5 புரதம், லிப்பிட்டு, கார்போஹைட்ரேட்டு, நியூக்ளிக் அமிலம், அதே மாதிரி விட்டமின்கள். 5 சேதன சேர்வை. இந்த 5க்குள்ள விட்டமின்களை விட்டுட்டு மீதி 4க்கு நம்ம சொல்கிறோம் உயிரியல் மூலக்கூறுகள். உயிரியல் மூலக்கூறுன்னு சொல்கிறோம். உயிரங்கின்ற உடலில் காணப்படக்கூடிய அசேதன சேர்வைகள் 3 நீர், கனியுப்புக்கள், வாயுக்கள். இதை நாங்கள் பார்த்துட்டோம். இப்போ இந்த உயிரியல் மூலக்கூறுகள் 4ல் மிக முக்கியமான உயிரியல் மூலக்கூறு தான் இந்த கார்போஹைட்ரேட்டு அப்படின்னு சொல்கிறோம். இந்த கார்போஹைட்ரேட்டை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் பிள்ளைகள். பூமியின் மேற்பரப்பில் பெருமளவில் காணப்படும் சேதன சேர்வையாக என்ன இருக்குதாம்? பூமியின் மேற்பரப்பில் பெருமளவில் காணப்படக்கூடிய சேதன சேர்வையாக இந்த கார்போஹைட்ரேட்டு தான் காணப்படுது. பூமியின் மேற்பரப்பில் காணப்படக்கூடிய அதிக மேற்பரப்பில், மொத்த பூமியில மேற்பரப்பில் காணப்படக்கூடிய அதிக சதவீதத்தில் காணப்படக்கூடிய சேதன சேர்வை எதுன்னு கேட்டால் கார்போஹைட்ரேட் நீங்கள் கொடுக்கணும். இந்த கார்போஹைட்ரேட் எப்படி உற்பத்தி ஆகுது? பூமியில் மேற்பரப்பில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குன்னா அது எப்படி பூமியின் மேற்பரப்புக்கு வருது அப்படின்னு சொன்னால் அதுதான் பச்சை தாவரங்களால் நடைபெறுகின்ற ஒளித்தொகுப்பு செயல்முறை. என்ன பிள்ளைகள்? ஒளித்தொகுப்பு செயல்முறை. ஒளித்தொகுப்புண்டா என்ன, அது எப்படி நடக்குது, அதுக்கு அவசியமான காரணிகள் என்னன்றது சம்பந்தமாக இன்னொரு பாடத்தில் நாங்கள் விரிவாக படிக்க இருக்கிறோம். அதனால் அது சம்பந்தமாக இங்கே நாங்கள் அலட்டிக்கொள்ள இல்லை. பச்சை தாவரங்கள் சூரிய ஒளி முன்னிலையில் நீரையும் கார்பன் டை ஆக்சைடு வாயுவையும் பயன்படுத்தி உணவு தயாரிக்கிற செயல்முறை தான் ஒளித்தொகுப்புன்றது. அது தயாரிக்கிற உணவு தான் கார்போஹைட்ரேட். அது குளுக்கோஸாக இருந்தாலும் சரி, சுக்குரோஸாக இருந்தாலும் சரி, மாப்பொருள் வடிவத்தில் இருந்தாலும் சரி, எல்லாமே கார்போஹைட்ரேட். அப்போ இந்த பச்சை தாவரங்கள் ஒளித்தொகுப்பு மூலம் தயார் செய்கின்ற அந்த உணவு தான் கார்போஹைட்ரேட். அதுதான் பூமிக்கு கார்போஹைட்ரேட் சேருகின்ற வழி. ரைட். அன்றாட வாழ்வில் உள்ளெடுக்கப்படும் உணவுகளில் உருளைக்கிழங்கு, கவனிங்க, உருளைக்கிழங்கு, வற்றாழை, தானிய வகைகள், சீனி, மாவு இதெல்லாமே கார்போஹைட்ரேட்டை உள்ளடக்கிய உணவுப் பொருட்கள். நம்ம சாப்பிட்ற சாப்பாடுகளில் பெரும்பாலான சாப்பாடுகளில் கார்போஹைட்ரேட் தான் இருக்குது. கார்போஹைட்ரேட் தான் இருக்குது. சோறு சாப்பிட்றோம், அரிசி கார்போஹைட்ரேட். கோதுமை மா உணவுகள், ரைட், புட்டு, இடியாப்பம், நூடுல்ஸ், அது மாதிரி வேறு என்னது, கொத்து, பராட்டா, என்ன நீங்கள் சாப்பிட்டீங்களும் அது எல்லாமே கார்போஹைட்ரேட் தான் மெயினமாக இருக்குது. அப்போ தானிய வகைகள் அரிசி, கோதுமை, திணை, வரகு இது எல்லாத்துலேயும் குறைக்கணும். பெரும்பாலான தானிய வகைகள் எல்லாத்துலேயுமே பிரதானமாக இருக்கிற உணவு கார்போஹைட்ரேட். அது மாதிரி சீனி, இனிப்பு, வெல்லம் சார்ந்தது எல்லாமே கார்போஹைட்ரேட். ரைட். அது மாதிரி கிழங்கு வகைகள் உருளைக்கிழங்கு, வற்றாழை கிழங்கு, ரைட், அது மாதிரி ஏனைய கிழங்கு வகைகள் கருணக்கிழங்கு, ராசவள்ளி, ரைட், இந்த கிழங்கு வகைகள் எல்லாத்துலேயும் பிரதானமாக கார்போஹைட்ரேட். அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் பிரதானமான ஒரு கூறாக, போஷணை கூறாக காணப்படுறது இந்த கார்போஹைட்ரேட். ரைட்.
இப்போ நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம்னால் கார்போஹைட்ரேட்டுகளை ஆக்கியிருக்கக்கூடிய மூலகங்கள் என்னென்னு சொல்கிறாங்க பிள்ளை உங்களுக்கு. கார்போஹைட்ரேட்டுகளை ஆக்கியிருக்கக்கூடிய மூலகங்கள் என்னன்னு சொல்கிறாங்க. என்னென்ன மூலகங்கள் இருக்குதாம் கார்போஹைட்ரேட்டில்? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், CHO. கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், CHO. ஏற்கனவே நாங்கள் கொண்டு கழிச்ச ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. CHON சோன், அது பிரதானமான 4 மூலகங்கள் இல்லையா? உயிர் சிடப்பொருள் ஆக்கியிருக்கிற பிரதான 4 மூலகங்கள். 196% திணிவுப்படி உடம்புல அதிகமான அளவில் காணப்படக்கூடிய பிரதான 4 மூலகங்கள் சொன்னோம். CHON, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன். ரைட், அது அங்கே CHON அங்கே. இங்கே நம்ம என்ன சொல்கிறோம்டா, கார்போஹைட்ரேட்டுகள் ஆக்கியிருக்கிற பிரதானமான மூலகங்கள் நம்ம சொல்கிறோம் இந்த மூண்டையும். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், CHO. கார்போஹைட்ரேட்டுகளை ஆக்கியிருக்கிற பிரதான மூலகங்கள் 3 CHO. ரைட், CHO இதான் கார்போஹைட்ரேட்டுகள் ஆக்கியிருக்கிற மூலகங்கள். இந்த மூலகங்களுக்குள்ள பிள்ளைகள் இந்த ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இந்த 2 பேருக்கும் ஒரு ரேஷியோன்னு இருக்குது. ஹைட்ரஜனுக்கு ஆக்சிஜனுக்கு ஒரு ரேஷியோ இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் ஆக்சிஜனுக்கு 2:1 என்ற ரேஷியோவில் இருக்குமா. இன்றைக்கி எந்த கார்போஹைட்ரேட் எடுத்துக்கொண்டாலும் அதில் ஹைட்ரஜன் ஆக்சிஜனுக்கு என்ன விகிதத்தில் காணப்படும்டா 2:1 அப்படின்னு இருக்குமா. அப்படின்னா நீங்கள் எந்த வகையான கார்போஹைட்ரேட் எடுத்தாலும் அதில் ஒரு ஆக்சிஜனுக்கு 2 ஹைட்ரஜன் இருக்குமா விகிதம். அப்போ 2 ஆக்சிஜன் இருந்தால் 4 ஹைட்ரஜன் இருக்கும். 6 ஆக்சிஜன் இருந்தால் 12 ஹைட்ரஜன் இருக்கும். இந்த விகிதத்தில் தான் அது காணப்படுமா. ஆக்சிஜன் ஹைட்ரஜன் விகிதம், ஆக்சிஜன் 1 ஹைட்ரஜன் 2. இந்த விகிதம் மாறாமல் காணப்படுமா இந்த கார்போஹைட்ரேட்டுகளுக்கு. சரிதானே பிள்ளைகள்? இது விளங்கிட்டு உங்களுக்கு ரைட். இப்போ நாங்கள் அடுத்தது போகிறோம் பிள்ளைகள். கார்போஹைட்ரேட்டுகளின் மூலக்கூட்டு சூத்திரம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. பாருங்க, கார்போஹைட்ரேட்டுகளோட மூலக்கூட்டு சூத்திரத்தை பாருங்க. இதான் மூலக்கூட்டு சூத்திரம். CxH2OY. CxH2OY பொதுவாக எல்லா கார்போஹைட்ரேட்டுகளுக்கும், எல்லா வகையான கார்போஹைட்ரேட்டுகளுக்கும் பொது சூத்திரமாக நாங்கள் பொதுவான மூலக்கூட்டு சூத்திரமாக CxH2OY என்று எடுக்கிறோம். இந்த எக்ஸும் வையும் முழு எண்களாக காணப்படும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம C6H12O6ன்னு சொல்கிறோம். இப்போ இது ஒரு கார்போஹைட்ரேட்டு, அதாவது குளுக்கோஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். பிறகு பார்க்க இருக்கிறோம் குளுக்கோஸ். இப்போ இந்த C6H12O6ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு தானே எக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ரைட், இது எக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. இது ரெண்டுக்கும் ப்ராக்கெட்டில் ஒய்ன்னு போட்டிருக்காங்க. அப்போ ப்ராக்கெட் உள்ளுக்கு இது 2ஆம், இது 1ஆம். இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் 6 போட்டிங்கண்டா, இந்த ஒய்க்கும் பதிலாக நீங்கள் 6 போட்டிங்கண்டா, இதில் எக்ஸுக்கு 6 ஒய்க்கு 6. அப்போ இந்த சூத்திரம் வருமா இல்லையா? பாருங்கள், எக்ஸுக்கு 6 போட்டிங்க C6, ஒய்க்கும் 6 போட்டிங்க. H2O மொத்தத்துக்கும் தானே Y, H2O மொத்தத்துக்கும் Y. அப்போ இது 6ன்னு சொல்லி சொன்னால் 6 2 12, அந்த H12. இது 1 தானே O, அப்போ 6 6 1 6. அப்போ C6H12O6 அப்படிங்கிறது ஒரு குளுக்கோஸ்ன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு இந்த பொது சூத்திரம் பொருந்துதா இல்லையா பிள்ளைகள்? பொருந்தது. அப்போ இந்த எக்ஸும் ஒய்யும் சில நேரம் சமனாக இருக்கலாம், வேறு வரையாக இருக்கலாம், அது பிரச்சனை இல்லைனாக்கா. ஈனா அவங்க என்ன சொல்ல வர்றாங்கண்டா, கார்போஹைட்ரேட்டின் பொது சூத்திரம் CxH2OY. CxH2OY இதுதான் கார்போஹைட்ரேட்டுகளின் பொது சூத்திரம். இதை மறந்துடக்கூடாது, ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும்.
கார்போஹைட்ரேட்டுக்கான பொது சூத்திரம் CxH2OY. ரைட், அடுத்தது நாங்கள் எங்கே போகிறோம்டா பிள்ளைகள்? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பிள்ளைகள். கார்போஹைட்ரேட்டுக்களை 3 பிரதானமான பகுதிகளாக குரூப்ஸாக பிரிக்கிறோம். நாங்கள் கார்போஹைட்ரேட்டை மொத்தத்தில் எத்தனையாக பிரிக்கிறோம்? 3 குரூப், 3 வகைகளாக கார்போஹைட்ரேட்டுகளை வகைப்படுத்துகிறோம். நீங்கள் உலகத்தில் எந்த கார்போஹைட்ரேட் சொன்னாலும் அது இந்த 3ல் ஒன்றுக்குள்ளே அந்த கார்போஹைட்ரேட் வகையை போட்டுடலாம். கார்போஹைட்ரேட்டு என்று சொல்கிறது ஒரு பொது பெயர். எப்படி தாவரங்கள் என்று நம்ம சொல்கிறது ஒரு பொது பெயரோ, தாவரங்களுக்குள்ள மரங்கள் இருக்குது, செடிகள் இருக்குது, கொடிகள் இருக்குது, புட்கள் இருக்குது, பூண்டுகள் இருக்குது, இப்படிலாம் இருக்கா இல்லையா? அது மாதிரிதான் கார்போஹைட்ரேட்டுகள் என்று சொல்கிறது ஒரு பொது பெயர். அதுக்குள்ளுக்கு பல வகையான கார்போஹைட்ரேட்டுகள் இருக்குது. அப்போ அந்த பொதுவான கார்போஹைட்ரேட்டுகளை தான் நாங்கள் 3 பகுதிகளாக பிரிக்கிறோம். நாங்கள் 3 பகுதிகளாக பிரிக்கிறோம். அந்த 3 பகுதிகளும் என்ன பிள்ளைகள்? ஒன்று ஒரு சக்கரைட்டு, 2வது இரு சக்கரைட்டு, 3வது பல் சக்கரைட்டு. ரைட், ஒரு சக்கரைட்டு, இரு சக்கரைட்டு, பல் சக்கரைட்டு. ஒரு சக்கரைட்டுனா என்ன? ஒன்று மட்டும் ஒரு ரிங்